குட் மார்னிங் மக்களே, குட் மார்னிங். நான் இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 6:30 மணி ஆயிடுச்சு. லிம்ரிக்குன்னு ஒரு சிட்டிக்கு போகிறேன். ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டை இன்டர்வியூ பண்ணுறதுக்காக. இங்கேருந்து அது லெஸ் தென் 2 hours ஜேர்னி. வாங்க, நாம் போய் அவரை மீட் பண்ணலாம். எல்லாம் உங்களுக்காக தான் பண்ணுறேன். ஓகேங்களா? சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே. ஹலோ மக்களே, வணக்கம். லிமரிக் வந்துட்டு ரீச் ஆகிட்டேங்க. ரொம்ப நன்றி. நான் லைவில் வந்தபோது யாராவது வந்தீங்க, அவங்க நன்றி. சாரி, இது ஒரு நியூ ஸ்டைல், சேவ் பண்ணல. நேற்று ஒரு ஃப்ரெண்டு இங்கே லோக்கலில் சொன்னார், சார் ஒரு டெய்லி சேவ் பண்ணாதீங்க சார் அப்படின்ட்டு. அவர் வந்துட்டு மெட்ராஸ்காரர், அவருக்காக ஒரு நியூ ஸ்டைல் வந்தாச்சு. எனிவே வாங்க, நம்ம போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட் அண்ட் மீன்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்டை மீட் பண்ணலாம். Take you then. Thank you so much. ஹலோ மக்களே, வணக்கம். உங்கள் கோபால், அயர்லாண்ட்லேருந்து. எப்படி இருக்கிறீங்க? டுடே இஸ் அ சண்டே. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டே. ஐ எம் இன் அ ஃபுல் கிராஸ், பியூட்டிஃபுல் பிளேஸ். I came to meet Mr. Vikas. He is from Chennai. He is an engineering student. அவர் ஒரு சாப்டர் பேர் சொன்னார், என்ன படிக்கிறேன்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே மறந்து போச்சு. மெக்கட்ரானிக்ஸ். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஏன்னா இவர் வந்துட்டு இன்னொரு ஃப்ரெண்டு கார்க்கில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அண்ட் தென் மிஸ்டர் விகாஸ் சொன்னார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இன்டர்வியூ கொடுக்குறேன்னு சொன்னார். மக்களே, இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் யூ. உங்களுக்காக கிட்டத்தட்ட ஒரு நியர்லி மோர் தென் 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி உங்களுக்கு யாருக்காச்சும் பெனிஃபிட்டாக இருக்கும் ஃப்யூச்சரில் வர்றவங்களுக்கு. அதுக்காக தான் நான் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். அஃப்கோர்ஸ் எனக்கு யூடியூப் இட்ஸ் மை ஃபேஷன். ஐ லவ் டூயிங் இட். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பட் அகைன் இதை நான் பண்ணுறதுனால ஒரு 4 பேர்த்துக்கு பெனிஃபிட் ஆகணும். இந்த கமல் படத்தில் சொல்கிற மாதிரி தான், ஒரு நல்லது பண்ணுறதுனா 4 பேர்த்துக்கு நடந்தால் எதுவுமே தப்பு இல்லைன்ற மாதிரி தான். டைலாக் தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சுக்கங்க. வாங்க நம்ம விகாஸ்கிட்ட பேசலாம். அவருடைய என்ன படிக்கிறாரு, எத்தனை வருஷம் படிக்க வந்திருக்காரு, இந்தியாவில் என்ன படிச்சிருக்காரு, எந்த யூனிவர்சிட்டியில் படித்தார், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஹூ வாண்ட் டு கம் டு அயர்லாண்ட் ஆன் ஈஸ்ட் கோஸ்ட். ஏன்னா ஒவ்வொருத்தர்ட்டையும் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அகைன் நான் எல்லா வீடியோலாம் சொல்கிறது தான். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேட்கலாம், இல்லை இமெயிலில் heypeople@gmail.comல கூட நீங்கள் இமெயில் கேட்கலாம். நான் மிஸ்டர் விகாஸ்ட்டை கேட்டு அந்த பதிலை சொல்கிறேன். ஏன்னா அவர் தான் அதில் வந்துட்டு ஃபுல்லாக தெரியும், நமக்கு தெரியாது. நம்ம ஒன்லி மீடியேட்டர் தான். எனிவே கண்டினியூஸாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கோர்ஸ் படிக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம வந்துட்டு இப்போ நான் இன்ட்ரிக்கு போகலாம். தேங்க்யூ. ஹலோ மக்களே, வணக்கம். உங்கள் கோபால், அயர்லாண்ட்லேருந்து. நம்ம கூட மிஸ்டர் விகாஸ் இருக்கார். விகாஸ், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களால தான் நான் லிம்ரிக்கு வந்தேன். ஓகேங்களா? இவன் தான் உங்கள் ஃப்ரெண்டு சொன்னார். ஆமாம், அவர் மகேஷ் சொல்லி அவர் சொல்லி நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. அதுக்கே நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். வெல்கம். தேங்க்யூ. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் கொடுக்குற இன்டர்வியூ வந்துட்டு டெஃபினட்டாக யாராச்சும் ஒரு 4 பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், கரெக்ட். அதுதான் முக்கியம். நம்ம என்ன தான் யூடியூப்லக்காக வேலை செஞ்சால் கூட நம்ம சொல்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஒரு 4 பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய லைஃப் ஜேர்னி தான். என்ன படிச்சிருக்கீங்க, என்ன படிக்க வந்திருக்கீங்க, எப்படி வந்தீங்க, எப்படி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எவ்வளோ ஃபீஸு, ஹிடன் ஃபீஸ் எது இருக்குங்களா, நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ நான் வந்து என்னோடய பேர் வந்து விகாஸ் வீரமணிகண்டன். ஸோ நான் பேச்சுலர்ஸ் பண்ணது வந்து EEE எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஸோ நான் வந்து மாஸ்டர்ஸ்க்காக ஐ எம் அ ஃப்ரெஷர். ஐ டென்ட் ஹாவ் எனி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இமீடியட்லி ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் மை பேச்சுலர்ஸ் ஐ கேம் ஹியர் ஃபார் மாஸ்டர்ஸ். நான் இப்போ வந்து மாஸ்டர்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் இன் மெக்கட்ரானிக்ஸ் அதான் படிக்கிறேன் இன் RTUL. So this is my introduction. Okay, thank you so much. Thank you for your introduction, Vikash. விகாஷ், சொல்லுங்கள், நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்க அயர்லாண்டு வந்தீங்க?
நான் வந்து ஸோ நான் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பேச்சுலர்ஸில் பண்ணேன். நான் எலக்ட்ரிக்கல் அண்ட் லைக் அதர் ரிலேட்டட் கோர்ஸும் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். பட் ஆனால் லைக் ஐ ஃபெல்ட் மெக்கட்ரானிக்ஸ் தான் வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது, எனக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ ஐ கேம் ஹியர் டு ஸ்டடி மாஸ்டர்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் இன் மெக்கட்ரானிக்ஸ். ஸோ அதுக்கு தான் இங்கே மெயினாக மெக்ட்ரானிக்ஸ் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? சொல்கிறேன். ஸோ மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இஸ் லைக் கொலாபரேஷன் ஆஃப் போத் மெக்கானிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ ஆஸ் யூ நோ, இப்போ வந்து மெக்கட்ரானிக்ஸில் மெயினாக படிக்கிறது என்னென்னா, நாங்கள் வந்து பிஎல்சிஸ், ஹெச்எம்ஐஸ், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரோபோ ப்ரோக்ராமிங், லைக் ஹவு டு கண்ட்ரோல் ரோபோட்ஸ், ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் படிப்போம். அண்ட் தென் லைக் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வி ஆல்சோ do programming in Arduinos and like microcontrollers like Arduinos and Raspberry Pis. ஸோ அது தவிர வந்து நாங்கள் சாஃப்ட்வேர் டிசைனிங் பண்ணுவோம். we do 3D printing in softwares like SolidWorks and Prusa Slice. So these are all the main things which we are covering in our course. ஓகே ஓகே. இது எத்தனை இயர் ப்ரோக்ராம் சார் நீங்கள் வந்திருக்கிறது? ஸோ நான் வந்து இங்கே 1 year கோர்ஸ்க்கு வந்திருக்கேன் மெக்கட்ரானிக்ஸ்க்கு. So usually in UK, Ireland and France, all the courses, I mean many master courses are only 1 year. So this is just a 1 year program. ஓ சூப்பர் சார், சூப்பர். நீங்கள் இந்த 1 year முடிச்சுட்டு எது மாஸ்டர் டிகிரி எதுவும் பண்ண போகிறீங்களா, இல்லை இது பிஹெச்டி இந்த ரிசர்ச் இந்த மாதிரி பண்ண போகிறீங்களா, இல்லை இது முடிச்சுட்டு போதுங்க படித்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு வேலைக்கு போக போகிறீங்களா? ஸோ நான் இந்த 1 year கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் மெயினாக நான் ஜாப் தான் போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் இருக்கிறது வந்து ஸ்டாம்ப் 2 விசா. ஸோ திஸ் இஸ் ஃபார் 1 year. அண்ட் தென் இப்போ தான் நான் ரீசெண்டாக ஐஆர்பி ஐரிஷ் ரெசிடென்ஸ் பர்மிட் வாங்கினேன். ஸோ டில் December 2025 ஐ ஹாவ் த ஸ்டாம்ப் 2 விசா. ஸோ ஆஃப்டர் தட் அவங்க வந்து 2 வருஷம் என்னை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க, விச் இஸ் யுவர் போஸ்ட் ஸ்டடி ஒர்க் விசா ஃபார் தட் இஸ் ஆக்சுவலி ஸ்டாம்ப் 1G விசா. ஸோ அது வந்து 2 years கொடுப்பாங்க. ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து ஸ்பான்சர்ஷிப் வாங்கின கம்பெனிலேருந்து, ஐ மீன் லைக் கிராஜுவேட் ப்ரோக்ராம்லேருந்து நீங்கள் அந்த கம்பெனியில் ஸ்பான்சர்ஷிப் வாங்கினீங்கன்னா தே வில் எக்ஸ்டெண்ட் யுவர் ஒர்க் விசா லைக் ஆஃப்டர் 2 years. ஓகே, தட் இஸ் ஓகே. அப்போ நீங்கள் வந்துட்டு ஓகே நீங்கள் ஒர்க்கு தான் பண்ண போகிறீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, அப்போ நீங்கள் வந்துட்டு ஊரில் என்ன கோர்ஸ் படிச்சிங்க சார்? ஊர்லேயே ஸோ எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, எவ்வளோ மார்க் எடுத்தீங்க? ஓகே, ஸோ நான் வந்து எஸ்ஆர்எம் ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜஸில் வந்து பேச்சுலர்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் இன் ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஸோ நான் வந்து அங்கே 8.44 CGPA ஸ்கோர் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் வந்து நான் வந்து ஐபிசிஎஸ் ஆட்டோமேஷனில் வந்து இன்டர்ன்ஷிப் போனேன் லைக் 10 to 15 days. ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு பிஎல்சி ஹெச்எம்ஐஸ் இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த மெயினான மெகட்ரானிக்ஸில் வந்தது காரணமே வந்து என்னென்னா, லைக் ரோபோட்டிக்ஸில் வந்து உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் ஸ்கோப் இருக்குது. ஸோ அந்த ரீசன்னால தான் நான் மெயினாக மெகட்ரானிக்ஸ் படிக்கணும்னு வந்தேன். ஓகே சூப்பர். இந்த ரோபோட் சொல்கிறீங்களே, நான் எங்களுக்கு தெரிஞ்ச ரோபோட் எல்லாமே வந்துட்டு ரஜினிகாந்த் படம் தான், அந்த மாதிரிங்களா? இல்லை, அது வந்து ஜஸ்ட் அது வந்து லைக் ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் மாதிரி. ஸோ அதர் கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸும் இருக்குது. ஓகே, அது வந்து என்னென்னா லைக் பிக் அண்ட் பிளேஸ், அதுக்கப்புறம் நிறைய கைண்ட் ஆஃப் ரோபோட்ஸ் இருக்குது. கார்டிஷியன் ரோபோட்ஸ், ஸ்கேரா ரோபோட்ஸ், கொலாபரேட்டிவ் ரோபோட்ஸ், அதெல்லாம் வந்து நிறைய லாட் ஆஃப் கைண்ட் ஆஃப் ரோபோட்ஸ் ஆர் தேர். ஓகே, ஸோ நீங்கள் நினைக்கிறது வந்து ஜஸ்ட் ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ். ஓகே ஓகே, தட் லைக் ஆல்மோஸ்ட் டஸ் அ ஜாப் லைக் எ ஹியூமன். பட் திஸ் ஆல்சோ டஸ். பட் என்ன மெயினாக பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரீஸில் வந்து நிறையா ஹியூமன்ஸை ரீப்ளேஸ் பண்ணி இந்த மாதிரி ரோபோட்ஸ் வந்து ஒர்க் பண்ணோம். ஸோ ஓகே ஓகே. அப்போ இந்த ரோபோட் ஸ்டடீஸ்னால் இப்போ ஏஐன்னு சொல்லுவாங்களா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த மாதிரிங்களா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நாங்கள் அந்த லைனில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் லைனில் நாங்கள் ஜஸ்ட்டு மெயினாக தியரிட்டிக்கலாக தான் படிக்கிறோம். பட் லைக் பிஎல்சிஸ் அண்ட் ஹெச்எம்ஐஸ் வந்து உங்களுக்கு ரோபோட் கண்ட்ரோல் பண்ணுற ப்ரோக்ராமிங் வந்து நாங்கள் படிப்போம். ஸோ லைக் தட் இஸ் வாட் வி டூ. ஓகே, அது என்ன சொன்னீங்க பிஎல்எஸ்? அது பிஎல்சி வந்து ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர்ஸ். தட் இஸ் லைக் எ ப்ரோக்ராமிங் யூஸ் டு கண்ட்ரோல் ரோபோட்ஸ். ஓகே மிஷின் அண்ட் மிஷின்ஸ். ஓகே ஓகே. ஸோ அந்த ப்ரோக்ராமிங் வந்து நாங்கள் மெயினாக பண்ணுவோம். அப்போ அந்த கீயே உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஆமாம், யூ ஆர் த மாஸ்டர். சூப்பர் சூப்பர். எனிவே, thank you for explaining me what course you study, the subject, and what are the subject involved. Thank you so much for your time. Okay.
தேங்க்யூ. பஸ் நம்ம ஊர் பேர் போனது கிரிக்கெட்டு தான். ஓகேங்களா, தலை தோனி தலை போல வருமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஷட்டில்காக்கும் விளையாடுவாங்க. நீங்கள் என்னென்ன விளையாடுவீங்க ஊரில்? ஊரில் நான் மெயினாக கிரிக்கெட், ஷட்டில் தான் நீங்கள் சொன்ன மாதிரி விளையாடுவேன். ஸோ ஆமாம், மெனி இண்டியன்ஸ்க்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் இதுதான். ஆமாம் ஆமாம். ஸோ இதெல்லாம் தான் மெயினாக விளையாடுவேன். பட் இங்கேயும் நான் வந்து பேட்மிண்டன் கிளப் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓ சூப்பர். அண்ட் ஆல்மோஸ்ட் லைக் வீக்லி 3 or 4 times ஐ எம் கோயிங் ஃபார் ஜிம் ஆஸ் வெல். ஓகே. ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸில் தான். அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட் இருக்குல்ல, ஸோ ஆஸ் யூ கேன் சி, அப்படியே அந்த கிரவுண்டை ஃபுல்லாக ஓகே காமிங்க. ஃபுல்லாக காமிங்க. ஓகே வீடியோவில். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் தான் நாங்கள் வந்து வீக்லி சாட்டர்டேஸ் வி ஆர் பிளேயிங் கிரிக்கெட். ஓ வெரி குட் வெரி குட். ஈவன் எஸ்டர்டே ஐ பிளேட் லைக் வி பிளேட். இட்ஸ் சச் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயிங் ஹியர். பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கிரவுண்ட் இது. ஆமாம், ரொம்ப பெரிய கிரவுண்டு. ஆல்மோஸ்ட் 2-3 இருக்கும். இங்கே இது ஆக்சுவலி வந்து கில்மரி வில்லேஜ் டியூஎல், அதுக்கு பேக் சைடில் தான் வந்து இருக்கு. ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கிரவுண்டு டைமென்ஷன்ஸ் வந்து இங்கே நல்லா இருக்கும். ஆமாம் ஆமாம். ஸோ நல்லா தான் கம்மியாக. ஆமாம், யாராவது இந்தியாவில் கிரிக்கெட் மிஸ் பண்ணீங்கன்னா இங்கே டெஃபினட்டாக யூ கேன் ப்ளே வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. நோ வரிஸ். ஓ சூப்பர் சூப்பர். சப்போஸ் ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட், நீங்கள் கிரிக்கெட்னா விளாட்றீங்க, செட்டில். மழை வருது, வேறு எதுவும் ஸ்போர்ட்ஸ் பண்ணுவீங்களா? லைக் ஜிம் போவீங்களா, இல்லை ஸ்விம்மிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா? இங்கே வந்து இஃப் யூ ஆர் ஸ்டேயிங் இன் ஆன் கேம்பஸ் வில்லேஜஸில் நீங்கள் எதாவது இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களே வந்து ஐ மீன் த காலேஜ் இட் செல்ஃப் they will give you free facilities for gym, swimming pool, டென்னிஸ் கிளப், கோர்ட்டுக்கு அதில் ஃப்ரீயாக ராக்கெட்ஸ், டென்னிஸ் பால்ஸ் அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. சூப்பருங்க. ஸோ ஐ மீன் இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஃப்ரீ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் அதர் ஸ்போர்ட்ஸ் நீங்கள் இப்போ விளையாடுறீங்கன்னா பேஸ்கெட் பால், பேட்மிண்டன், அதர் ஸ்போர்ட்ஸ் லைக் இஃப் யூ வாண்ட் எனி பர்சனல் ஜிம் ட்ரைனர் யூ ஹாவ் டு பே ஃபார் இட். ஸோ இதெல்லாம் விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் பே பண்ணணும். லைக் பட் அதர் ஸ்போர்ட்ஸ் லைக் first 3 sports which I mentioned, they can be accessed freely. Okay, okay. It's all health related. இப்போ வந்து நல்லா நான் 6 பேக் வேணும், 7 பேக் வேணும்னா அது தனியாக ஆள் வச்சு பண்ணிக்கணும். ஆமாம். பட் ஆனால் இஃப் யூ ஆர் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் ஜிம், நீங்கள் வந்து யூ கேன் ஆக்சஸ் ஆல் த ஃபெசிலிட்டிஸ். ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இது பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை, யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பர். மக்களே, நீங்கள் நம்ம என்னென்ன ஸ்போர்ட்ஸ் ஊரில் விளாண்டுங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்துட்டு இந்த கில்லி விளாண்டுருக்கேன், இந்த ஏரி குதிச்சு விளாட்றது, மரத்து மேலே ஏறி கீழே குதிச்சது, என்னென்னமோ விளாண்டுக்கிறோம். ஆனால் இப்போ யாரும் விளாட்றதில்ல. நீங்கள் என்னென்ன விளாட்றீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இங்கே வந்துட்டு மோஸ்ட்லி மழை பெய்கிற இடங்கள். இது விகாஸ் சொன்ன மாதிரி ஜிம்மு உள்ளே இருக்கும், ஸ்விம்மிங் பூல் இருக்கும், விச் இஸ் குட். எனிவே, தேங்க்யூ ஃபார் ஷேரிங் யுவர் எக்ஸசைஸ் அண்ட் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் விகாஸ். நல்ல இட்ஸ் a குட் டே. இட்ஸ் நாட் ரெய்னிங் இல்லைங்களா? ஆமாம். அயர்லாண்டை பொறுத்தவரை ரெய்னிங் இல்லைனாவே வி ஆர் ஆல் ஹாப்பி. என்ன சொல்கிறீங்க? கரெக்ட். ஆமாம். கொஞ்சம் விசா ப்ராசஸ் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் கோர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளில் போயிட்டு இந்த கோர்ஸ் தான் படிக்க போகிறேன்னு செலக்ட் பண்ணிட்டீங்க. இந்த விசா ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம தமிழ் மக்களுக்காக உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து என்னன்னா, விஎஃப்எஸ்ங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் இன்டர்மீடியட் ஏஜென்சி. நீங்கள் சில லைக் அரௌண்ட் 32 to 34 கண்ட்ரீஸ்க்கு வந்து தே ஆர் பீங் அன் ஏஜென்ட். ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக எம்பசிக்கு போய் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் ஜஸ்ட் புக் வயா விஎஃப்எஸ் குளோபல் சர்வீசஸ். நீங்கள் வந்து கன்சல்டன்சிஸில் கேட்டு கூட நீங்கள் வந்து விஎஃப்எஸில் உள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். நான் வந்து இப்போது எப்படின்னா, நீங்கள் வந்து மெயினாக ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் அரவுண்ட் லைக் 17,000 ஃபார் பேயிங் த ஃபீஸ். ஒன்லி ஆஃப்டர் பேயிங் த ஃபீஸ் நீங்கள் வந்து அந்த அப்பாயின்மெண்ட்டில் உள்ள ஸ்லாட்ஸே பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து உங்கள் சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் யார் பிஃபோர் வீசா ஸ்லாட்லாம் புக் பண்ணி போயிருக்காங்களோ அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள் எந்தெந்த இடத்துல வந்து
உங்களுக்கு வந்து விசா ஸ்லாட் கிடைக்குது. ஏன்னா சம்டைம்ஸ் நான் சென்னையில் போகவே இல்லை. நான் சென்னையில் இருந்தாலும் நான் வந்து சென்னையில் தான் விசா ஸ்லாட் போகல. ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து ரொம்ப குரூஷியலாக இருந்தது. ஸோ என் ஃப்ரெண்டு வந்து என்ன சொன்னான்னா, சென்னையில் வந்து விசா ஸ்லாட்ஸ் கம்மியாக இருக்குது, அதனால் ஹைதராபாத் ஆர் பெங்களூர் யூ ட்ரை. ஸோ ஐ வென்ட் டு ஹைதராபாத் அண்ட் டு த விஎஃப்எஸ் சென்டர் அண்ட் தென் நான் வந்து விசாக்கு அப்ளை பண்ணேன். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். ஸோ இப்போ நான் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்டு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் சிவி ஆர் ரெஸ்யூம், அதுக்கப்புறம் சிவி ஆர் ரெஸ்யூம், அதுக்கப்புறம் உங்களோட இது தேவைப்படும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ். ஸோ இப்போ வந்து உங்களோட இங்கிலீஷ் டெஸ்ட் லாங்குவேஜ் ரெக்குயர்மெண்ட்ஸோட இதுவும் டாக்குமெண்ட்ஸும் தேவைப்படும். லைக் இஃப் யூ ஹவ் ரிட்டன் எனி ஐஎல்ஸ் ஆர் டோஃபல் எக்ஸாம், டிஇடி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ். ஆல்ரெடி சில காலேஜஸில் வந்து ஜிஆர்இஆர் ஜிமேட் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் அதை தவிர வந்து இப்போது நான் ஸ்டார்டிங்லேருந்து வரேன். இப்போ உங்களோட 10th 12th டாக்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் காலேஜில் படித்த எல்லா டாக்குமெண்ட்ஸ், ஐ மீன் உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட், ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட். ஸோ இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து எதுனா இப்போது நீங்கள் யூஎல் ஐ மீன் ஏதாவது ஒரு காலேஜுக்கு போய் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த காலேஜ் அவங்களோட அன்கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர் வேணும். அதுக்கப்புறம் வந்து அந்த காலேஜில் பண்ண பேமெண்ட்டோட ப்ரூஃப்ஸ், அதுக்கப்புறம் வந்து லைக் அக்காமடேஷனுக்கு பே பண்ண ப்ரூஃபோ, அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்காலர்ஷிப் எதாவது அவைல் பண்ணிங்களா அதோட ப்ரூஃபு, எல்லா ப்ரூஃப்ஸும் வந்து கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் மெயின் டாக்குமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து யூ வுட் ஹவ் டேக்கன் அ லோன் ஃப்ரம் எனி பேங்க். இஃப் யூ ஹவ் டேக்கன் யூ ஹேவ் டு சப்மிட் தட் ப்ரூஃப்ஸ் ஆஸ் வெல். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா நீங்கள் வந்து விசாக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா சில ஸ்பான்சர்ஸ் வந்து தேவைப்படும். ஐ மீன் நீங்கள் அந்த பேமெண்ட்டுக்கு ஸ்பான்சர்ஸ் தேவைப்படும். ஸோ இஃப் தே ஆர் ரிட்டையர்ட் ஆர் எம்ப்ளாய்ட் பேஸ்ட் ஆன் தட் யூ ஹேவ் டு ப்ரொவைட் தோஸ் கைண்ட் ஆஃப் டாக்குமெண்ட் ப்ரூஃப்ஸ் ஆஸ் வெல். அண்ட் ஆஸ் வெல் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோட டீட்டெயில்ஸ், அதோட ப்ரூஃப்ஸ். ஸோ இது எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து தேவைப்படும். டோட்டலி லைக் 15 to 20 டாக்குமெண்ட்ஸ் வில் பி ரெக்வயர்ட். Carry all the documents with you. Don't be so much frustrated or like don't feel so much stressed while attending your visa process. It's such an easy process. No need not worry. நீங்கள் வந்து ஜஸ்ட் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு பாருங்கள். ஏன்னா இட் இஸ் லைக் 17K. யூ டோன்ட் ஹாவ் டு பேர் தட் மச் அமௌண்ட். நீங்கள் திடீர்னு உங்கள் அந்த டைமில் வந்து விசா கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து August 2 நான் வந்து விசா சென்டருக்கு போனேன் ஹைதராபாத்தில், விஎஃப்எஸ் குளோபல் சர்வீசஸ். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வித்தின் 20 days August 22 வந்து எனக்கு விசா கிடச்சிது. பட் ஆனால் நான் September 1 வந்து நான் கிளம்பி அயர்லாண்டுக்கு வந்துட்டேன். ஐ கேம் டு டப்ளின் அண்ட் தென் ஆஃப்டர் தட் ஐ கேம் டு லிமரிக் via bus. ஸோ திஸ் இஸ் மை ப்ராசஸ், என்டையர் ப்ராசஸ். Okay, I have explained. Super. And then you need health insurance, yeah? Yeah, ஆமாம், ஹெல்த் இன்சூரன்ஸும் தேவைப்படும். ஐ மீன் லைக் ட்ராவல் இன்சூரன்ஸ். ஸோ இங்கே மெயினாக அயர்லாண்டில் பார்த்தீங்கன்னா 50,000 US dollars அளவுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் தட் மச் அமௌண்ட் ஆஃப் மினிமம் மணி யூ நீட் இன்சூரன்ஸ். யா, ஓகே. ட்ராவல் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ். சூப்பர். பிகாஸ் நீங்கள் வந்துட்டு ரொம்ப கிளியராக எப்படி சொல்கிறது, ரொம்ப மோர் இன்ஃபர்மேஷன். நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேசியிருக்கேன், உங்கள் லெவலுக்கு யாரும் இவ்வளோ இன்ஃபர்மேட்டிவ் கொடுத்ததில்லை. ஓகே, நான் சொல்கிறேன் டெஃபினட்டாக மக்களுக்கு வந்துட்டு they will take more from your videos. என்னதான் நான் அப்ளிகேஷனில் நிறையா ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருந்தால் கூட இந்த செவி வழி கேட்கும்போது வீடியோவை பார்க்கும்போது அன்னைக்கு விகாஸ் சொன்னார்ல, நான் இதை 10th மார்க் மறந்துட்டேன் பாரு அப்படின்ற ஒரு தாட் வரும். எனிவே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஷேரிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ. விகாஸ், இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண, மக்களே அப்படி நடந்துட்டு ஒரு ஜாலியாக போயிட்டுருக்குறோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினா இங்கே கிடைக்காதுன்னு சென்ஸு மோஸ்ட் ஆஃப் த டைம் ரெய்னி, குளிர். இப்போ பாருங்கள், நாங்கள் எல்லாருமே ஜாக்கெட்லாம் போட்டு தான் நடந்துட்டுருக்குறோம். விகாஸ் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார். நான் கம்மி தான், வெள்ளை தாடி தான் வந்துருச்சு. அவர் வந்துட்டு இப்போ விகாஸ் மக்களே பாருங்க, அவர் டைரக்டராக கூட வாய்ப்பு இருக்குது ஃபியூச்சரில் தமிழ் சினிமாவில். தெரியாது, அவர் ஏதாவது சும்மா சொல்லிட்டு இருக்காரு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, சும்மா ஒரு சஜஷன்ஸ் தான் கொடுத்தேன். இல்லை, இருந்தாலும் அந்த தாட் வருது பாருங்க.
என்னை வந்துட்டு கேமராமேன் கிரவுண்டை காட்டுங்க அப்படின்றாரு. சொல்ல முடியாது, அவர் டைரக்டர், நான் கேமராமேன், அந்த மாதிரி கூட நடக்கலாம். சொல்லுங்கள் விகாஸ், கொஞ்சம் ஏன் அயர்லாண்டை சூஸ் பண்ணீங்க? ஏன் அயர்லாண்டு ஏன் சூஸ் பண்ணீங்க? நீங்களே வந்துட்டு 2-3 கண்ட்ரியை எக்ஸ்பிளைன் பண்ணீங்க இந்த அந்த கோர்ஸை பற்றி பேசும்போது. அதுக்கப்புறம் அயர்லாண்டு சூஸ் பண்ணிட்டீங்க, யூனிவர்சிட்டியும் சூஸ் பண்ணிட்டீங்க. இது வர்றதுக்கு என்ன எலிஜிபிலிட்டிஸ்? உங்களுடைய பேச்சுலர் டிகிரியா, இங்கிலீஷ் டெஸ்ட்டு, அதை பற்றி கொஞ்சம் மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து மெயினாக என்னென்னா, நான் வந்து டுவலிங் இங்கிலீஷ் டெஸ்ட் தான் எழுதினேன். ஸோ ஐ காட் லைக் 130 out of 160 இன் தட். ஸோ என்னென்னா, அயர்லாண்டில் வந்துட்டு வரதுக்கு லைக் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து 120 out of 160 எடுக்கணும். அண்ட் தென் ஆல் த சப்செக்ஷன் ஸ்கோர்ஸ் ஷுட் பி அட்லீஸ்ட் 110. ஸோ இதுதான் வந்து பேசிக் க்ரைட்டீரியா. டாப் காலேஜஸ் வித் நீங்கள் டிஇடி மூலமாக லைக் டுவலிங் இங்கிலீஷ் டெஸ்ட் மூலமாக லைக் யூ கேன் கெட் டாப் யூனிவர்சிட்டிஸ் இன் USA, ஃப்ரான்ஸ், அயர்லாண்ட். ஸோ இந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து டிஇடி கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு என்னென்னா அரௌண்ட் லைக் குளோபலி 4500 யூனிவர்சிட்டிஸ் மட்டும்தான் வந்து தே ஆர் அக்செப்டிங் டிஇடி, டுவலிங்கோ இங்கிலீஷ் டெஸ்ட். ஸோ இது இவ்வளோ தான். நான் என்ன ட்ரை பண்ணேன்னா, ஐ மீன் லைக் ஐ கிளியர்ட் A1 and A2 ஜெர்மன் லெவல். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து பேச்சலர்ஸ் படிக்கும் போதே 2nd 3rd இயர்லேயே நான் ஜெர்மனி போகணும் அப்படின்னு தான் ஒரு பிளானில் இருந்தேன். பட் ஆனால் லைக் I scored like just an average score in TOEFL, test of English as foreign language. So adla like out of 120 I just scored 71. So it's like IELTS equivalent to IELTS 6 span. Like maybe 10 or 20 marks extra வாங்கிதானா I would have gone to any other good German universities as well. So ஏன்னா ஜெர்மனில தான் வந்து உங்களுக்கு மெக்கட்ரானிக்ஸ், ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியரிங்ல இதை விட நல்ல ஸ்கோப் இருக்கு, மோர் தேன் அயர்லாண்ட். ஸோ அதனால வந்து so I scored TOEFL less marks in TOEFL. So that's why I got, I mean, but I scored, thankfully and hopefully I scored, fortunately I scored really good in DET. So that's why I went into Ireland. Super. So Ireland la vandu I got 4 colleges. So I mean sorry, 3 colleges, it's wrong. So first one is I got UCD la vandu sustainable engineering kadachது. So adukaprom UL la vandu I got mechatronics. அதுக்கப்புறம் ஐ மீன் இதில் வந்து TUD டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி டப்ளினில் வந்து எனக்கு வந்து அதே சஸ்டைனபிள் இன்ஜினியரிங் கோர்ஸ் தான் கிடச்சிது. ஸோ யூகேல ஆல்சோ ஐ காட் 4 காலேஜஸ். ஐ காட் யூனிவர்சிட்டி ஆஃப் லீட்ஸ், எக்ஸெட்டர் யூனிவர்சிட்டி, அண்ட் தென் நியூ கேசில் அண்ட் யூனிவர்சிட்டி அண்ட் குவீன்ஸ் யூனிவர்சிட்டி பெல்ஃபாஸ்ட். பட் யூகேல வந்து ஜாப் பர்ஸ்பெக்டிவ்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றாங்க. லைக் ஸ்கோப் வந்து ஜாப் ஸ்கோப் கம்மியாக இருக்குன்றாங்க. அண்ட் தேர் ஆர் அதர் மோர் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் வென் கம்பேர்ட் டு அயர்லாண்ட். ஸோ யூகேல வந்து நிறையா இருக்கனால, ஸோ ஈவன் தோ ஐ காட் டாப் 200 colleges, like 4 colleges, I mean those are all Russell group of universities. So I rejected those offers and I came into Ireland. So I came into UL. I wanted to pursue mechatronics course, so that's why I came. Like my thought was very clear. I just applied and came into here studying. கோர்ஸ் தான் பண்ண முடியும். ஆமா நிறைய ஹோம் ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஆமா, சூப்பர். நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்டடி ஸ்டூடெண்ட், ரொம்ப ப்ரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டா? சின்ன வயசுலேருந்தே நல்லா படிப்புங்களா? ஓகே சூப்பர். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கலாங்களா? அதாவது நீங்கள் படிப்புன்னு நான் ஃபீல் பண்ணுறதுனால கேட்குறேன். 10th எவ்வளோ மார்க் எடுத்தீங்க? 10th 80% எடுத்தேன். சூப்பர். 12th I scored 75%. 12th கொஞ்சம் கம்மி தான். ஓகே. பேச்சுலர்ஸில் I scored 8.44 CGPA. It is first class. ஓகே. ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்தேன் நான். சூப்பர்ங்க. அந்த 8.4 444 CGPA. ஓகே. அது அவுட் ஆஃப் 10ங்களா? அவுட் ஆஃப் 10. ஓ மை காட், ரொம்ப க்ளோஸ் இல்லைங்களா? சூப்பர். எனிவே, thank you. I am not such a brilliant student. I am just an above average student, that's all. இல்ல தலைவர், உங்களுக்கே தெரியல. அண்ணே உங்க he is just overhyping. இல்ல தலைவர், உண்மையிலே சூப்பரா பண்றீங்க. Okay. இல்ல, நீங்க அப்படி பண்ணாதானே அயர்லாண்ட்ல வந்து நிக்கிறோம். ஆமா, அது உண்மைதான். என்ன சொல்றீங்க? சூப்பர். எனிவே, thank you for sharing your experience. தலைவர் எப்படி இருக்கிறீங்க? சூப்பரா இருக்கேன். செமையா சிரிக்கிறீங்க பாஸ். இட் சூட்ஸ் யூ. கீப் ஸ்மைலிங். ஓகேங்களா? we wish you very best in your future. Thank you so much. careers, your future. Thank you so much. Because நீங்க ஃபுட்டியா?
ஆமாம் நான் ஃபுட்டி தான், Foodie-ஆ? அஃப்கோர்ஸ் ஃபுட்டி. சூப்பர் ஆமாம். சூப்பர் ஆஃப்கோர்ஸ் நம்ம எல்லாம் சாப்பிட்டு பழக்கம் நம்ம ஊரில் என்னென்ன சாப்பாடு சாப்பிடுவீங்க நம்ம so ஊர்ல? far? நம்ம ஊரில் சென்னை. நம்ம ஊரில் நான் சவுத் இந்தியனால ஓகே தோசை, இட்லி, சாம்பார், சட்னி, ரசம் இதை மாதிரி சாப்பிட்டு பழக்கம். பொரியல், கூட்டு இதை மாதிரி சாப்பிட்டு பழக்கம். ஓகே ஃபுட்டி தான். ஆமாம் நான் நல்ல ஒரு ஃபுட்டி தான். ஓகே ஓகே இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு எச்சி ஊறுது நீங்கள் இந்த சொல்லும்போது. அம்மா ஃபுட்டை மிஸ் பண்ணுறீங்களா? ஃபுட்டு என்ன கேட்டிங்க போங்க. அம்மா ஃபுட்டை மிஸ் பண்ணாமல் எப்படி இருக்க முடியும்? சாரிங்க சாரி. இவ்வளோ தூரம் நாடு விட்டு நாடு வந்து ஓகே ஓகே சாரிங்க. ரொம்ப மிஸ் பண்ணுறேன், சீரியஸாக. ஓகே ஓகே ஆமாம், அதுவும் அம்மா ஃபுட்டை மட்டும் மிஸ் பண்ணான்னு சொல்ல முடியாது, ஹோல் ஃபேமிலி எல்லாரும் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஓகே சாரிங்க. ஸோ இட்ஸ் ஓகே. எனிவே உங்களோட எஜுகேஷனுக்கு தானே வந்திருக்கீங்க. ஆமாம். யுவர் பேரண்ட்ஸ் வில் பி ப்ரௌட். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அஃப்கோர்ஸ் தே வில் பி ப்ரௌட். தே ஆர் ப்ரௌட். ஓ சூப்பர். சொல்லுங்கள், நீங்கள் அவ்வளோ நம்ம ஊரில் வெரைட்டியாக சாப்பிட்டு பொதுவாக நம்ம ஊரில் நேற்று செஞ்சது இன்றைக்கி சாப்பிட மாட்டோம். ஆமாம். இங்கே என்னென்ன சாப்பிட்றீங்க, என்னென்ன கிடைக்குது? இங்கே வந்து உங்களுக்கு ரேப்பு தான். ரேப்பு கிடைக்கும். ரேப்பு, ப்ரெட்டு, இந்த மாதிரி கோல்ஸ்லாம் ஆமாம், அது மாதிரி சீஸ், டெய்ரி ப்ராடக்ட்ஸ், ஸ்நாக்ஸ், பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் தான் இங்கே கிடைக்கும். பட் ஆனால் இந்தியன் ஸ்டோர்ஸில் வந்து உங்களுக்கு நிறைய இந்தியன் ஐட்டம்ஸ் கிடைக்கும். பட் ஆனால் நீங்கள் வந்து யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் தட் ஆல் இண்டியன்ஸ் ஃபுட் ஷுட் பி தேர். அட்லீஸ்ட் சில விஷயம்லாம் வந்து நீங்கள் காம்ப்ரமைஸ் தான் பண்ணணும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே எப்படின்னா லிமெரிக்கில் வந்து ஐ மீன் நியர் யூஎல், ஐ மீன் யூனிவர்சிட்டி ஆஃப் லிமெரிக், உங்களுக்கு வந்து ஆல்டி, லிடில் இந்த மாதிரி க்ராசரி ஷாப்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கிட்டக்க லைக் வித்தின் 1 to 3 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரேடியஸ் இருக்கும் உங்களுக்கு. பட் ஆனால் நீங்கள் இது ஆஸ் திஸ் இஸ் லைக் கவுண்டி ஏரியா. ஸோ கவுண்டி ஏரியானால வந்து உங்களுக்கு வந்து இந்தியன் ஷாப்ஸ்லாம் வந்து ரொம்ப தூரம், லைக் மோர் தேன் 6 to 7 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் போனோன்னா பஸ்ஸில் தான் போகணும். நடந்து போனீங்கன்னா மோர் தேன் 1 hour 1.5 hours இட் வில் டேக். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு சில நாட்டுக்கறிக்கா கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் மசாலா பவுடர்ஸ், சில இந்தியன் ஐட்டம்ஸ், இந்த இந்த சிப்ஸு, இந்த ஸ்நாக்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த முறுக்கு, காரா சேவு, மிக்சர், சிலது தான் கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வராதீங்க. ஸோ திஸ் இஸ் மை திங். தீஸ் ஆர் ஆல் த கிராசரிஸ் வி கெட். நீங்கள் டெய்லி இதில் பேசிஸில் வந்து இந்தியன் ஃபுட் கன்சியூம் பண்ணணுன்னு ஒரு மென்டாலிட்டியில் வராதிங்க. அது வந்து ஐ மீன் ப்ராக்டிக்கலாக. ஆமாம். பட் ஆனால் அதே சமயம் இங்கே வந்து இந்தியன் ஸ்டோர்ஸில் வந்து எல்லா இந்தியன் ப்ராடக்ட்ஸும் கொஞ்சம் பிட் எக்ஸ்பென்சிவ். ஸோ நான் வந்து என்ன இது வரைக்கும் பார்த்தேன்னா ஒரு 30-35 சப்பாத்திஸ் இன் a wrap. I mean like in a plastic இது. So that is around like 5 to 6 euros. Okay. So that is around 5 to 6 euros. And even like ஒரு 1/2 கிலோ சில்லி பவுடர் வந்து 10 euro. Okay. அவ்வளோ காஸ்ட்லி இங்கே. 10 euroன்றது கிட்டத்தட்ட ஒரு 950,000 rupees. ஸோ ரொம்ப காஸ்ட்லி இங்கே. பட் அது தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும். சூப்பர். பட் சாரிங்க, நம்ம லைஃப் இங்கே அப்படி தான் இருக்குது. பட் இட்ஸ் ஃபார் குட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தலைவரே, உங்களுடைய அகாமடேஷன், அதுக்கப்புறம் அந்த அகாமடேஷன் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சரை வந்துட்டு பேர் பண்ணுற மாதிரி பார்ட் டைம், அதை பற்றி கொஞ்சம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஓகே. நான் ஃபஸ்ட்டு வந்து ஐ மீன் இப்போது நான் இருக்கிறது கீழ்மரி வில்லேஜ். ஸோ நான் வந்து 718 euros per month பே பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து என்னோட எக்ஸ்பென்ஸ். ஸோ ஐ மீன் ரெண்ட். அதே சமயம் மற்ற வில்லேஜஸ் இல்லாமல் ஒரு 600 to 900 ரேஞ்ச். ஸோ யூஸ்வலி உங்களுக்கு இந்த ரேஞ்சில் தான் பர் மந்தோட எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அதர் வில்லேஜஸ் ஆர் தேர். ட்ராய் வந்து ரொம்ப சீப்பஸ்ட்டு. தோமன் கேப்பவிலா 800 to 900 ரேஞ்ச் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து மெயின் எக்ஸ்பென்சஸ். ஸோ என்னோட வில்லேஜில் வந்து மெயினாக நீங்கள் பாத்ரூம். நீங்கள் யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்கிறீங்க? ஆமாம், நான் யூனிவர்சிட்டிக்குள்ளே தான். ஆமாம். ட்ராய், அதுக்கப்புறம் பிளாசே வில்லேஜ், இது மட்டும் தான் ஆஃப் கேம்பஸ் அகாமடேஷன்ஸ். மற்றது எல்லாமே வந்து ஆன் கேம்பஸ் அகாமடேஷன். சூப்பர். ஓகே. ஸோ என்னோட அகாமடேஷனில் வந்து ஷேர்டு பாத்ரூம் ஃபார் 3 people. அதுக்கப்புறம் ஃபார் 6 people
இட் இஸ் ஷேர்ட் கிச்சன். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 2 இருக்கும். ஓகே 3 அப்பார்ட்மெண்ட்ஸ். ஓகே எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு செப்பரேட் பெட்ரூம் ஒவ்வொருத்தவங்களுக்கு தனியாக. அதுக்கப்புறம் சிங்க்கு எல்லாமே உங்களுக்கு வார்ட்ரோப் எல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு ரேக் ஷெல்ஃப்ஸ் ஹேங்கர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இந்த 718 யூரோஸில் ஐ மீன் லைக் எல்லா ஆன் கேம்பஸ் அகாமடேஷன் சில யூஎல்ல கொடுக்குற ஆஃப் கேம்பஸ் அகாமடேஷன் லைக் ட்ராய் அண்ட் பிளாஸு எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு எல்லாமே பில்ஸ்லாம் வந்து இன்க்ளூசிவ் தான். உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பில்ஸ், கேஸ் பில்ஸ், ஹீட்டிங் சிஸ்டம்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட ஸ்போர்ட்ஸ் செக்ஷன் நான் சொன்னால இது மாதிரி உங்களுக்கு ஜிம்மு, ஸ்விம்மிங் பூல், டென்னிஸ் இது எல்லாமே வந்து எவ்ரி திங் இஸ் இன்க்ளூசிவ். அதே சமயம் உங்களுக்கு சில டிவி ஆக்சஸ், இன்டர்நெட் கனெக்ஷன், ஃப்ரீ வைஃபை ஆல் ஓவர் த கேம்பஸ், உங்களுக்கும் ஈத்தர்நெட் கேபிள் உங்கள் ரூம்லேயே செப்பரேட்டாக கொடுப்பாங்க. ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸ் ஆர் இன்க்ளூடட். ஓகே அப்போ அந்த 790லேயே உங்களுக்கு எல்லாம் இன்க்ளூட் ஆகும். 718 யூரோஸ். ஓ 720 யூரோஸ். ஓகேங்க ஓகே 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 நான் 790 சாரி 720 இட்ஸ் குட் ப்ரைஸ். இட்ஸ் குட் ப்ரைஸ். அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒன்லி மொபைலுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு 15 யூரோ பே பண்ணுவீங்க மந்த்லி. ஆமாம் அது வந்து நீங்கள் வாங்குகிற சிம் பொறுத்து. ஸோ மெயினாக நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா டெஸ்கோ சிம் போங்க, அல்லாட்டி 3 சிம் போங்க. டெஸ்கோ சிம் நான் மெயினாக சஜஸ்ட் பண்ணுவேன். 15 யூரோஸ் தான். 4G சிம் கார்டு உங்களுக்கு கொடுப்பாங்க பர் மந்த். 28 days சாரி இட்ஸ் 28 days பேக்கேஜ். ஸோ அதிலே உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிடும். ஓகே ஓகே. எது பார்ட் டைம் எதுவும் கிடச்சிங்களா இல்லை பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுற ஐடியா இருக்குங்களா? பார்ட் டைம் வந்து இது சும்மா இது வில்லேஜ் மாதிரி இல்லைங்களா? அது இப்போ நீங்கள் இருக்கிற ஏரியா வந்துட்டு ஒரு கவுண்டி. ஆமாம் கவுண்டி இல்லை ஆக்சுவலி இங்கேயே வந்து ஐ மீன் லைக் உங்களுக்கு மெயின் சிட்டி கம்பேர் பண்ணும்போது இங்கே அந்த அளவுக்கு ஜாப்ஸ் இருக்காது. பட் ஆனால் யூ கேன் கெட் ஜாப்ஸ் லைக் பீப்புள் ஆர் நவடேஸ் லைக் getting a lot of jobs nowadays. நான் என்ன சொல்றேன்னா இந்த ஒரு மந்த் இந்த லேட்டஸ்ட் மந்த் லைக் இப்போ நவம்பர்ல இருக்கோம்ல, நவம்பர் மந்த் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லாம் as compared to September and October, நவம்பர் மந்த்ல நிறைய people are getting part time jobs. ஓகே ஓகே. ஸோ வேகன்சிஸ் இருக்கு. நீங்க இண்டீடுன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஸோ இண்டீட் பிளாட்ஃபார்ம்ல நீங்க பார்ட் டைம் ஜாப்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கு பொறுத்து தான். சிலதெல்லாம் வந்து நீங்கள் டேரெக்டாக போய் உங்கள் சிவி ஆர் ரெஸ்யூம் சப்மிட் பண்ணி நீங்கள் வந்து பார்ட் டைம் ஜாப்ஸ் யூ கேன் கெட், ஆர் எல்ஸ் யூ கேன் அப்ளை வயா இண்டீட் ஆர் எல்ஸ் தேர் ஓன் அஃபிஷியல் வெப்சைட்ஸ் அண்ட் தென் யூ கேன் அப்ளை வயா தேர். ஓகே சூப்பர். இதுதான் வந்து ப்ராசஸ். ஓகே. உங்களுக்கு அது ஒர்க் பண்ணுறீங்களா? யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் டு ஒர்க்? இன்ட்ரெஸ்ட்னு சொல்ல முடியாது. லைக் பட் மை டைம் இஸ் கம்ப்ளீட்லி கோயிங் ஃபார் டூயிங் ஆல் மை ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ். அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டடீஸ், கோயிங் ஃபார் கிளாஸஸ் அண்ட் டூயிங் ஆல் மை அசைன்மெண்ட்ஸ். ஓகே. இந்த இதில் டைம் சரியாக இருக்குது. ஸோ ஐ திங்க் லைக் இஃப் ஐ கோ ஃபார் பார்ட் டைம் ஜாப் இட் வில் பி மோர் ப்ரெஷரைஸ். நோ நான் என்ன சொல்லுவேன்னா ஸ்டடீஸ் தான் முக்கியம். ஆமாம் ஸ்டடீஸ் தான் முக்கியம். ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் யுவர் தாட், யுவர் ஒர்க்கிங் அண்ட் தென் யுவர் அகாமடேஷன். தேங்க்யூ. தலைவரே, இப்போ நீங்கள் என்ன விசாவில் அயர்லாந்து இருக்கிறீங்க, உங்கள் கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த விசா எப்படி சேஞ்ச் ஆகும், அது எத்தனை வருஷத்துக்கு கொடுப்பாங்க, என்ன ஜாப் உங்களுக்கு கிடைக்கும், இயர்லி எவ்வளோ பேமெண்ட்டு கிடைக்கும், எவ்வளோ பேமெண்ட்டு கிடைச்சா நீங்கள் 2 year அந்த விசா முடிச்சதுக்கப்புறம் இந்த கண்ட்ரியில் இருக்க முடியும், இல்லை வேறு கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுற ஐடியா இருக்கா? ஏன்னா நீங்கள் ஜெர்மன் வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். யூ லைக் ஜெர்மன். சொல்லுங்கள் உங்களுடைய தாட் ஆன் தட். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் 1 year கோர்ஸ்னால வந்து உங்களுக்கு செப்டம்பர் இன் அ இயர் டில் டிசம்பர் டு த நெக்ஸ்ட் இயர் தே வில் கிவ் விசா. ஸோ ஆக்சுவலி எப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ட்ரி ஆகும்போது 3 months விசா தான் வந்து கொடுப்பாங்க இந்தியாவில். ஆமாம், இந்தியாவில் இருக்கும்போது உங்களுக்கு விசா வரும்போது உங்கள் பாஸ்போர்ட்டில் விசா ஸ்டாம்ப் அடிக்கும்போது தே வில் கிவ் ஜஸ்ட் ஃபார் 3 months. ஓகே. ஸோ 3 months கழிச்சு வந்து என்னென்னா நீங்கள் அந்த டைம் பீரியட்குள்ளே வந்து நீங்கள் ஆஃப்டர் கம்மிங் ஹியர் டு த யூனிவர்சிட்டி நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா ஐரிஷ் சிம் கார்டு வாங்கி ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் வந்து விசா எம்பசி இன் அயர்லாண்ட். ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி யூ ஹாவ் டு புக் அன் அப்பாயின்மெண்ட் ஃபார் த ஐஆர்பி ஐரிஷ் ரெசிடென்ஸ் பர்மிட். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 1 year தே வில் எக்ஸ்டெண்ட் மோர். ஸோ செப்டம்பர் நான் இந்த இன்டேக்கில் வந்ததுனால இன்டேக்கில் வின்டர் இன்டேக்கில் வந்ததுனால ஸோ அந்த 3 months செப்டம்பர் டு டிசம்பர் அண்ட் தென் ஃப்ரம் டிசம்பர் டு த next year டிசம்பர் யூ வில் கெட் த ஐஆர்பி கார்டு எக்ஸ்டென்ஷன். ஸோ அது வந்து கிடைக்கும்.
ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா தே வில் எக்ஸ்டெண்ட் ஃபார் another 1.5 to 2 years. தட் இஸ் ஸ்டாம்ப் 1G விசா. நவ் ஐ எம் கரண்ட்லி இன் ஸ்டாம்ப் 2 விசா. ஸ்டாம்ப் 2ல தான் நான் இப்போ இருக்கேன். ஸ்டாம்ப் 1G வந்து another ஒரு 2 இயர்ஸ்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் லைக் போஸ்ட் ஸ்டடி ஒர்க் விசா அவங்க கொடுப்பாங்க. ஓகே. அது வந்து பட் ஆனால் நான் ஐஆர்பிக்கு போனது வந்து ஃபிசிக்கல் அப்பாயின்மெண்ட், லைக் ஃபிசிக்கலி ஃபேஸ் டு ஃபேஸாக நீங்கள் போய் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் சப்மிட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ப்ராசஸ். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஸ்டாம்ப் 2க்கு அப்புறம் ஸ்டாம்ப் 1G சொன்னேன் 2 இயர்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கம்பெனியில் வந்து லைக் அந்த ஸ்டாம்ப் 1G விசா டைம்லேயே யூ கெட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் 1 or 2 இயர்ஸ். அந்த கம்பெனியிலோ அல்லாட்டி வேறு ஏதாவது கம்பெனியில் வந்து யூ ஹாவ் டு கெட் அன் ஸ்பான்சர்ஷிப் வந்து உங்களுக்கு கிடைக்கணும். ஸ்பான்சர்ஷிப் கிடச்சி அதுக்கப்புறம் நீங்கள் விசா வந்து ஆல்ரெடி செல்ஃப் எம்ப்ளாயபிலிட்டி கேட்டகரியில் நீங்கள் விசா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், ஒர்க் விசா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். தட் இஸ் ஸ்டாம்ப் 1 விசா. ஸோ ஸ்டாம்ப் 1 விசாவுக்கு அதுக்கப்புறம் வந்து என்னென்னா 3 or 4 இயர்ஸ் கழிச்சு வந்து நீங்கள் ஸ்டாம்ப் 4 விசா வந்து கிடைக்கும். ஸ்டாம்ப் 4 விசா வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட ஈக்குவலன்ட் டு ஐரிஷ் சிட்டிசன். ஓகே. ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஸ்பான்சர்ஷிப் கிடச்சக்கு அப்புறமே 2 டைப் ஆஃப் விசா இருக்குது. ஒன்று வந்து ஜென்ரல் ஸ்கில்ஸ் எம்ப்ளாயபிலிட்டி விசா, இன்னொன்று வந்து கிரிட்டிக்கலி ஸ்கில்ஸ் எம்ப்ளாயபிலிட்டி விசா. ஸோ கிரிட்டிக்கலி ஸ்கில்டு எம்ப்ளாயபிலிட்டி விசா கேட்டகரியில் உங்களுக்கு வந்து இன்ஜினியர்ஸ், மெடிக்கல் ஃபீல்ட்ஸ், ஸோ அந்த மாதிரி ஃபீல்டெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிரிட்டிக்கல் ஸ்கில் எம்ப்ளாயபிலிட்டி விசா வரும். ஜென்ரல் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸில் வந்து உங்களுக்கு லா, அதர் கைண்ட் ஆஃப் ஃபீல்ட்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், ஸோ அந்த மாதிரி ஃபீல்டு வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஸ்கில் எம்ப்ளாயபிலிட்டி விசாலாம் வரும். ஓகே. ஸோ இதுதான் வந்து ஹோல் ப்ராசஸ் ஆஃப் த விசா. ஓகே. உங்களுக்கு நீங்கள் என்ன ஜாப் டைட்டில் உங்களுக்கு கிடைக்கும்? ஜாப் டைட்டில் அப்புறம் எவ்வளோ பேமெண்ட், இயர்லி பேமெண்ட்? ஸோ நீங்கள் ஆஸ் அன் இன்ஜினியர் இஸ் அ ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ஸோ எப்படி நீங்கள் 1 year கழிச்சு கிராஜுவேட் ப்ரோக்ராம் போனீங்கனாலும் ஸ்டார்டிங் பேசிக் சேலரி வில் பி லைக் 28,000 to 35,000 euros per annum. ஓகே. ஓகே. ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்டார்டிங் சேலரி கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் பண்ணும்போது பர் ஆனம் சேலரி வந்து கொஞ்சம் அவங்க வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்பான்சர்ஷிப் லைக் ஸ்டாம்ப் 1 விசா வாங்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. அந்த க்ரைட்டீரியாவை நீங்கள் யூ ஹாவ் டு மேட்ச் இட். ஸோ இருந்தால் தான் உங்களுக்கு வந்து யூ வில் கெட் ஸ்டாம்ப் 1 விசா, லைக் ஒர்க் பர்மிட் வந்து கிடைக்கும். ஸோ தட் வில் பி லைக் 45,000 or 42,000 euros மேபி அட் த டைம் when I apply for it. ஓகே. ஓகே. இது வந்துட்டு 2 வருஷம் கழிச்சிட்டு. ஆமாம், 2 வருஷம் கழிச்சு ஸ்டாம்ப் 1G விசா கிடைச்சக்கப்புறம் ஓகே. நீங்கள் ரெனியூவல் பண்ணி இன்டர்ன்ஷிப் ஆர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் முடிச்சக்கப்புறம் நீங்கள் வந்து போகிறீங்கன்னா இந்த மினிமம் க்ரைட்டீரியா யூ ஹேவ் டு ஃபுல்ஃபில். அந்த சேலரி வந்து இங்கே இருந்தால் தான் உங்களுக்கு அந்த விசா கிடைக்கும். ஓகே. ஸ்டாம்ப் 1 விசா. உங்களுக்கு உங்கள் நாலேஜ் படி இப்போ உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குங்க நீங்கள் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம்? கோர்ஸ் முடிச்சக்கப்புறம் நான் வந்து மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியர்னால நான் படித்த ரோல்ஸ்லாம் சொல்கிறேன். ஸோ சில ரோல்ஸ் ஆஃப்டர் யூ கிராஜுவேட், ஸோ அந்த ரோல்ஸ்லாம் சொல்கிறேன். என்னென்னா யூ கேன் ஒர்க் அஸ் அன் ஆட்டோமேஷன் இன்ஜினியர், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணலாம். ஆல்ரெடி வந்து யூ கேன் அப்ளை ஃபார் எனி கிராஜுவேட் இன்ஜினியர் ரோல்ஸ். கிராஜுவேட் இன்ஜினியர் ரோல்ஸில் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ்லாம் வந்து லைக் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளோட ஃப்ரெஷர்ஸ்க்குலாம் வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஜாப்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ பாஸ்டன் சயின்டிஃபிக் நினைக்கிறேன். ஸோ அந்த கம்பெனியில் கிராஜுவேட் ரோல்ஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் ஆல்சோ லைக் மெட்டெக் கம்பெனி. ஸோ திஸ் இஸ் த திங். தேங்க்யூ ஃபார் ஷேரிங் யுவர் தாட்ஸ் அபவுட் யுவர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் யுவர் பே. ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு சில கம்பெனி நேம்ஸ்லாம் சொல்கிறேன். எஸ் ப்ளீஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரானிக்ஸில் வந்து உங்களுக்கு என்ன கம்பெனிஸ் கிடைக்கும்னா you can either work for Johnson Controls, EI Electronics. EI Electronics is actually in County Clare, Shannon. ஸோ அங்கே வந்து EI Electronics இருக்குது. ஸோ இது வந்து எலக்ட்ரானிக் கம்பெனிஸ். மெட்டெக் அண்ட் ஃபார்மாவில் வந்து யூ ஹேவ் மெனி அதர் கம்பெனிஸ் லைக் Pfizer, AbbVie, அதுக்கப்புறம் GlaxoSmithKline, GSK, அதுக்கப்புறம் ஜான்சன் அண்ட் ஜான்சன், ஸோ மெட்ரானிக்ஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து லிமிரிக்லேயே இருக்குது. ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் வந்து லைக் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியர் we can get jobs. Like also the like medtech and pharma related other electronics and electrical people can get jobs in these companies. Super. Thank you so much for giving lots of information. People என்ன சொல்கிறேன்னா நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அவருடைய கோர்ஸில். ஸோ இஃப் யூஆர் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த கோர்ஸ் படிங்க. ஏதாவது ஹெல்ப் வேணுன்னா கொஸ்டின்ஸ் இருக்குன்னா கமெண்டில் சொல்லுங்கள், இமெயில் பண்ணுங்கள். நான் டெஃபினட்டாக விகாஸ்ட்டை கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.
தேங்க்யூ விகாஸ். பாய். பாய் பாய். பாஸ், இப்போ தான் நீங்கள் போயிட்டு ஒரு டீச்சராக போகிறீங்க. டீச்சர்னா நீங்கள் ஒரு ஜேர்னியாக அயர்லாண்டுக்கு வந்துட்டீங்க. எதிர்காலத்தில் வர்ற இந்தியன்ஸ், எஸ்பெஷலி தமிழ் பீப்புள், உங்களுடைய அட்வைஸ் என்ன, இல்லை உங்களுடைய கைட்லைன்ஸ் என்ன, எப்படி வேணால் நீங்கள் சொல்லலாம் ப்ளீஸ். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, இங்கே வந்து எல்லாமே வந்து ப்ராக்டிக்கல் இதுதான், ஸ்டடீஸ் தான். ஸோ வந்து நீங்கள் ரொம்ப தியரிட்டிக்கலாக படிக்கிறீங்க அப்படின்னு நினச்சி வராதிங்க, எல்லாமே ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி வரீங்க. ஸோ இங்கே வந்தோன்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, ப்ராக்டிக்கலாக எல்லாம் ஹார்ட்வேர் டிசைனிங், ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகணும். அந்த ஒரு மென்டாலிட்டியில் வந்து படிங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட் மெயின் பாயிண்ட். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் யூ வில் ஃபீல் லோன்லி ஹியர். எல்லாமே ரொம்ப காமன் குவைட் என்வாயர்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து அவ்வளோ ரஷ்ட் அண்ட் ரொம்ப க்ரௌடியான என்வாயர்மெண்ட்டில் எடுத்து நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. பட் ஆனால் இட்ஸ் சச் அ லவ்லி பிளேஸ். அயர்லாண்ட் இஸ் சச் அ லவ்லி பிளேஸ். ஐ வுட் டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் அயர்லாண்ட் பீப்புள் கம்மிங் ஹியர். ஸோ அதுதான், நீங்கள் லோன்லியாக இருக்குன்னு கொஞ்சம் மாதம் ஆக ஐ வில் சஜஸ்ட் அ கோட் ஹியர், லைக் டைம் ஹீல்ஸ் எவ்ரி திங்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதனால வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேஜில் வந்து ரொம்ப லோன்லியாக இருப்பீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க, சில ப்ராசஸ்லலாம் வந்து உங்களுக்கு கஷ்டம் வரும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். பட் ஆனால் போக போக உங்களுக்கு 1-2 months ஸ்டேஜில் வந்து இங்கெல்லாம் அடாப்ட் ஆகிடுவீங்க. எல்லா ஃபுட்டுக்கும் வந்து உங்கள் டைஜஸ்டிவ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு இதுவாகிடும், அக்கஸ்டம் ஆகிடும் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் வென் யூ டோட்டலி என்கேஜ் யுவர் செல்ஃப் வித் ஸ்டடீஸ் அண்ட் அதர் பார்ட் டைம் ஜாப்ஸ் அண்ட் ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் என்கேஜ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தோஸ் திங் லோன்லினஸ் வில் பி கம்ப்ளீட்லி அவாய்டட். ஓகே, ஹியர் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மென்ஷன், நான் உங்களுக்கு டீச்சர்னு சொன்னது கரெக்டாகிடுச்சு. எனக்கு திடீர்னு ஒரு கோட்டை சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சூப்பர். ஓகே. எந்த மாதிரி ஸ்டடீஸ்னால் மக்கள் படிக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? ஸ்டடீஸ் நான் வந்து மெயினாக என்ன சொல்லுவேன்னா, அயர்லாண்ட் இஸ் லைக் it's a small country, like you'll be knowing, like UK compare பண்ணும்போது, இந்தியா கம்பேர் பண்ணும்போது such a small country Ireland. Just only 51 lakhs of population. நீங்க பாத்தீங்கன்னா சென்னை சிட்டி கம்பேர் பண்ணதை விட உங்களுக்கு பாப்புலேஷன் ஜஸ்ட் half in a whole country. ஸோ நான் வந்து என்ன மெயினாக சஜஸ்ட் பண்ணுறேன்னா, ஐ மீன் லைக் வித் மை அவேர்னஸ் அண்ட் மை நாலேஜ், ஐ வுட் சஜஸ்ட் தட் நான் என்ன கம்பெனிஸ் பார்த்தேன்னா, மெட்டெக், ஃபார்மா அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட். ஸோ இந்த ஃபீல்ட்ஸில் வந்து ஃபார்மசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், ஸோ இந்த ஃபீல்டெலாம் வந்து நீங்கள் போகிறீங்கன்னா you have like such a good scope here in Ireland. That is what I suggest. Okay. So if you want to pursue like mechatronics engineering like me, or else நீங்க electricals படிக்கிறீங்கன்னா, அல்லட்டி you want to become an audiologist, or else like dentist, any other professions. Even he is a radiographer. That's right. Long time. Old man. Old man. He is there for the past 15 years. See, பாருங்க, அவர் என்ன ஓல்டு மேன் சொல்லும்போது சிரிக்கிறார், அவ்வளோ சந்தோஷப்படுற தலைவர். ஸோ இந்த ஒரு 4-5 ஃபீல்ட், ஒரு 5 to 6 ஃபீல்ட்ஸில் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. ஓகே. ஸோ அதுவும் உங்களுக்கு மெடிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் ஃபீல்டில் நல்ல ஸ்கோப் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஓகே. தேங்க்யூ ஃபார் ஷேரிங் யுவர் தாட்ஸ் அண்ட் அட்வைஸ் டீச்சர். ஓகே மக்களே, இது பார்த்தீங்கன்னா அவர் நம்ம நிறையா கவர் பண்ணி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டெஃபினட்டாக பிடிக்கும். ஏன்னா இது நம்மளுடைய தாய்மொழி, நல்லா நம்ம ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. உங்களை வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். என்னோடய யூடியூப் சேனல் வந்துட்டு ஹே பீப்புள் இட்ஸ் கோபால். நம்ம வந்துட்டு விகாஸுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். அவரை வந்துட்டு நீங்கள் கமெண்டில் தேங்க்ஸ் சொல்லுங்கள். பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் ஸ்டடீஸ், யுவர் கேரியர்ஸ், யுவர் ஹெல்த். ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் ஒன்ஸ் அகேன். யூ ஆர் வெல்கம். தேங்க்யூ. I'll see you next video. Thank you so much. Bye Bye people. Bye. Subscribe and comment to his channel. Please. Thank you so much. Subscribe, like and comment to his channel. Thank you so much. ஓகே மக்கள், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். நம்ம வந்துட்டு எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக ஒவ்வொரு சாப்டர் நம்ம கவர் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? நம்மளுடைய சேனல் பேர் வந்துட்டு ஹே பீப்புள் இட்ஸ் கோபால். அதை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியில் உங்கள் பிரதர் சிஸ்டர்ஸு இல்லை உங்கள் சொந்தக்காரங்களை இந்த கோர்ஸ் படித்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் சரி,
எந்த டவுட்டும் எந்த கொஸ்டினும் வந்துட்டு சின்ன கேள்வி கிடையாது, எல்லாமே இம்பார்ட்டன்ட் கேள்வி தான். எங்கள்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறோம். கமெண்டில் சொல்லுங்கள், இல்லை இமெயிலில் சொல்லுங்கள். இமெயில் அட்ரஸ் வந்துட்டு heypeople@gopal. அதுக்கு வந்துட்டு நீங்கள் இமெயில் கூட பண்ணலாம் பர்சனலாக. எனக்கு தெரிஞ்சால் சொல்கிறேன், இல்லை நான் விகாஸ்ட்டை கேட்டு கூட உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். So he is such a nice person. தேங்க்யூ. I think I gave such a good interview. ஆஃப்கோர்ஸ் I think it will be all helpful for you. ஆஃப்கோர்ஸ் லைக் ஏன்னா நியூ பீப்புள் வராங்கன்னா எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு வர முடியுமான்னு சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டம் தான். ஸோ இது வந்து ஐ கெஸ் லைக் ஐ வுட் ஹவ் எக்ஸ்பிளைன் பெட்டர் எவ்ரி திங்ஸ். everything. Fantastic. Thank you so much. ஸோ அதனால his channel name is Hey People, it's Gopal. He is Gopal. He has done a lot of good videos in YouTube. Thank you. So please comment, like, share and subscribe to his channel. Thank you, because it's really big words from you. Thank you so much. Thank you. You I are really welcome. appreciate it. Thank you so much. Thank you.